அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். துளாராசின்றது காலபுருஷத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் 1-2-3 பாதங்கள். ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, ரிஷப ராசிக்கும் சுக்கிரன் தான் அதிபதி, துலா ராசிக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. இப்போ உங்கள் 2 பேரோட கேரக்டர் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். துலா ராசின்றது எதையுமே எடை போடுறவங்க. அதனால் இந்த ராசி அடையாளமே துலாம் அப்படின்னு சொல்லி தராசு இருக்கு இல்லையா, அதான் அடையாளம். ஸோ அது எதையுமே எடை போடக்கூடியவங்க. எதையுமே எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க சரியா தப்பான்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறதுல துளாராசிக்காரங்க ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. இந்த ராசி சனி பகவானுக்கு உச்ச வீடு. அதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் யோகக்காரகன். குரு பகவான்றது 3வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். 6வது வீடுன்றது வேலையும் குறிக்கும், வேலைக்குள்ள திறமைகளையும் குறிக்கும். 3வது வீடு அப்படிங்கிறது முயற்சிகளை குறிக்கும். ஸோ திறமையும் முயற்சியும் உள்ளவங்க துளாராசி அன்பர்கள். இவங்க இப்போ கடந்த காலங்களில் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. பெரிய பொருளாதார கன்ஸ்ட்ரைன்ஸ், பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. இப்போ அந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் தீரப்போகுது. இப்போ ஏன் பொருளாதார நெருக்கடி தீரப்போகிறதா, நம்ம ஆல்ரெடி தீர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் நல்லபடியாக அதெல்லாமே நடக்கும். அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பகவான் பயணிக்கிறது அந்த மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் உங்கள் 2-7க்கு அதிபதியாக இருந்தார். அதனால் பல நெருக்கடிகளை உங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸு, அது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனைகள் இதெல்லாமும் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க. இப்போது அதெல்லாத்தையும் நிவர்த்தி ஆக போகுது. உங்களுடைய முயற்சி, உழைப்பு இதெல்லாம் இனிமேல் தெரிய போகுது. இந்த முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்திருக்கும். என்ன தான் பண்ணுறது, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, சரி அந்த வேலை பார்க்கலாமா, இந்த வேலை பார்க்கலாமா, அது மாதிரி தொழில் ரீதியாக பல தொழில்கள் செய்யக்கூடியவங்க துளாராசி அன்பர்கள். இவங்க அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி ஸ்பெகுலேஷன்லேயும் இருக்கக்கூடியவங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு எல்லாமே இப்போ பல பேர் இந்த ராசியில் உள்ளவங்க அரசியல்வாதிகளாக இருக்கலாம். அது மாதிரி இந்த ராசியில் உள்ளவங்க மருத்துவத்துறையில் இருக்கலாம். இந்த ராசியில் உள்ளவங்க நீதித்துறையில் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே எந்த காரியமே நடக்க மாட்டேங்குதுன்னா எல்லாமே பிரச்சனையாகி பாதியில் நிற்கும். ஸோ பாதி கிணறு தாண்டது இவங்க வழக்கம் இல்லை. என்னடா பாதி கிணறோடு நிற்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாகவே கவலையாகவே இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் தீரப்போகிறது. குரு பார்வை உங்கள் ராசிக்கு வர்றது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 3வது இடம் முயற்சி உண்டான ஸ்தானத்துக்கும் குரு பார்வை வரப்போகுது. ஸோ சிறிய தூர பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும். சகோதரர்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சகோதரர்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதரர்களுக்கு ஒரு நல்ல வேலையோ தொழில் ரீதியாகவோ அவங்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும். உங்கள் சகோதரர்கள் அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இந்த குரு பேஜினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய யோசனைகள் தோணும், புதுசான சிந்தனைகள் தோணும். இதெல்லாம் உங்களுக்கு, அதுவும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நல்ல காலமாக இருக்குன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், புது தொடர்புகள் கிடைக்கும், அது மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு குரு பார்வை இருக்குது. குரு இருக்கிறது 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு திருமணங்கள் நிச்சயமாக நடக்கும். அதுவும் உங்கள் தசா புத்தி கரெக்டாக அந்த காலகட்டம் குருபவனுடைய அருளால் நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வந்துடும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். இந்த ராசி இந்த பல பேர் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள்லாம் நீங்கி நல்ல சமரசம் ஏற்படும். ஏற்கனவே பிரிஞ்சிருந்தீங்கன்னா இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால மகாலட்சுமி அம்மன் வழிபாடு தான் முக்கியமானது. மகாலட்சுமியை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 குத்துவிளக்கு வச்சு 2 குத்துவிளக்கும் 5 தீபம் போட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னாலே
நிச்சயமாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி. தன்னுடைய துருதுருப்பு பேச்சால் குதூகலத்தால் அனைவரையும் கொண்டாட வைக்கும் துலாம் ராசி நேயர்களே, இந்த 2025 வருஷம் யாருக்கு ஜாக்பாட்டோ இல்லையோ ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன், துளாராசிக்காரங்களுக்கு தான் ஜாக்பாட். நீங்களாம் அந்த ராசி பலனே பார்க்க வேணா, நான் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் என் வாழ்வில் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போதுங்க. ஏன்னா 9ஆம் இடத்தில் குரு, பாக்யஸ்தானத்தில் குரு வந்து அமர்தல் அப்படின்றது ஒரு அதீத ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவார்னா டைரெக்டாக உங்களையே பார்ப்பார். ராசி அல்லது லக்னத்தின் மீது குரு பார்வைப்படும் போது என்ன ஆகும்னா பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9ஆம் இடம், 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம்லாம் இயங்க போகிறது. கரெக்ட். அப்போ 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாமா? ஏற்கனவே நான் சொன்னேன், 6ல் வர சனி வந்து சத்ரு சம்கார நாசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஏன்னா சனி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சைன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் வேறு 6ல் உட்காந்து உடைய கடன் நோய் எதிரியெல்லாம் அப்படி தவிடுபடி ஆக்கிறது ரெடியாக இருக்காரு. அதுக்கு வந்து குரு வேற வந்து 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் குரு அமர்தல் அப்படின்றது இருக்கிற பாக்கியத்தை எல்லாம் இந்தான்னு வச்சுக்க போகிறாரு. எஸ்பெஷலி அப்பா வீட்டு சைடு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் தீமைகளும் உங்களை நோக்கி வரப்போகிறது. அது அப்படிதான் சொல்லணும். லக்னத்துக்கோ ராசிக்கோ குருவோட பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமாக ஜொலிப்பீங்க. தலைக்கு மேலே குரு இருக்கிறது ஒரு வகையான ஒரு அழகை கொடுக்கும் என்றால், குரு பார்த்தல் அப்படின்றது ஒரு வகையான ஒரு அழகு. யாருக்கெல்லாம் கடன் அடையவில்லை என்று தவிர்த்தீர்களோ எழுதி வச்சு கொள்ளுங்க. அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் கடன் அடைவதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகிறது. அது கிரெடிட் கார்டு லோனாக இருந்தாலும் சரி, அது நகை கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடகு வச்ச நகையை மீட்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற ஆட்களாக இருந்தாலும் சரி, கொடுத்த கடனை கட்ட முடியலன்னு சொல்லி தவிக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடம் வாங்கிய கடன் வரவில்லை என்று நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த காலமாக இருந்தாலும் சரி, எல்லாமே சரியாக போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் இந்த குருவோட அமைப்பும் வந்து சேரும்போது என்ன ஆக போகுது அப்படின்னா கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். நிறைய பேர் புது ஃபோன் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய துளாராசிக்காரங்க புது ஃபோன் வாங்குறது, கணினி சம்மந்தப்பட்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் சம்மந்தப்பட்டு வீட்டில் ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தடவை உங்களுக்கு குருவின் அருளின் மூலமாக கிடைக்க போகிறது. ஓகே, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. இது வரைக்கும் ரொமான்ஸில் 6கே ஸ்பெல்லிங் தெரியல அப்படின்னு ஓடிட்டு இருந்த அத்துணை திருமணமான அமைப்புடைய பேர்களுக்கும் இந்த தடவை காதல் இனிக்க போகிறது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா 5ஆம் இடமே வந்து நான் சொன்ன மாதிரி கலை, காதல், அன்பு, பாசம் எல்லாமே 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துக்கு குரு பலன் கிடைக்க போகிறனால நிறைய பேர் வந்து இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போகிறீங்க. வீட்டில் அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்க போகிறது. எல்லாமே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கு வந்து உண்மையான ரியலான டமாக்காவோ அது வேறு யாருக்கும் உள்ள துளாராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குலதெய்வத்துடைய ஏகாந்தமான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத நீங்கள் உணரப் போகிறீர்கள். கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு மட்டுமே கடவுளோட ஆசி கிடைக்கப்பட்ட மாதிரியான ஒரு உணர்வுக்குள் நீங்கள் ஆட்பட போகிறீர்கள். கண்டிப்பாக நடக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த ஒரு வருடம் உங்களுக்குள் பயங்கரமான ஒரு இன்ட்யூஷன் பவரை வந்து நீங்கள் உணர போகிறீங்க. கிட்டத்தட்ட 12-15 வருஷமாக சரியில்லாமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து ஒரு விமோச்சன காலம், ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு. கெடுதலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு. நானும் தேடி பார்க்குறேன், ஏதாவது 1-2 இருக்குமா சொல்லலாமா அப்படின்னா. எதில் கவனமாக இருங்க. எல்லாமே நல்லா இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு, ஜூன் மாதத்துக்கு பிறகு சூப்பரான டைம் பீரியடு தான் இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு சனி 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போவார்னு நான் சொன்ன கால்குலேஷன் படி இந்த நியூ இயர் பிறந்ததுலேருந்து துளாராசிக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க. அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னும் போக போக எனக்கு 1-2 வரலன்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க துளாராசிக்காரர்கள் கூட ஆஃப்டர் மே மாதத்திற்கு பிறகு மிகச்சிறந்த எதிர்காலம் அப்படின்றது காத்திருக்கு. புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. நிறைய பேர் கிரேப்ரேஷன்லாம் பண்ண போகிறீங்க, பண்ணால் சொல்லுங்கள். நிறைய வந்து துளாராசிக்காரர்களுக்கு புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் எல்லாம் கிடைக்க போகுது. சம்பத்துக்கெல்லாம் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக அது கிடைக்க போகிறது. கிடைப்பதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க போகுது. பெரிய பெரிய கடனெல்லாம் அடைய போகிறது. இது வரைக்கும் கடன் அப்படின்ற இடத்துல தவிச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் கடன் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக 100க்கு 150 விழுக்காடு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எது நடக்குதோ இல்லையோ கடன் அடைய போகுது. அவ்வளோதான். எனக்கு கேட்டு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பாக்கியத்தின் மூலமாக உங்களுடைய கடன் அடைய போகிறது. பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்க போகிறது. கொஞ்சம் லைட்டாக
நெகட்டிவ்னு பார்த்தா பேராசை எட்டி பார்க்க போகுது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 5ல் வந்து ராகு உட்காரும் போது என்ன பண்ணுவார்னா, சிந்தனையை வந்து வேற மாதிரி தூண்டி விடுவார். அப்போ லைட்டாக ஆசைப்படுறதுக்கு பதிலாக பேராசைப்படுறதுக்கான டைம் பீரியடை கிரியேட் பண்ணு. ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு பேராசைப்பட்டாலுமே அது கிடச்சின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சனியும் அங்கே சூப்பராக தான் இருக்காரு. உனக்கு கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லாங் டைமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது கரெக்டு. இல்லை உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா மட்டும் துளாராசிக்காரர்கள் அதுக்குள்ளே கையை வைங்க. துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக நிலம் அல்லது நிலம் சார்ந்து விற்பனை செய்யக்கூடிய தரகு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி டைம் போயிடுங்க. நீங்கள் 50,000 60,000 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். அந்த அளவுக்கான டைம் பீரியடை கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பதற்கு காத்திருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமான உபரிவிதமான செல்வத்தை கொடுப்பதற்கு குரு தயாராக இருக்கிறார். அவருடைய பாக்கியத்து ஸ்தானத்தில் அமர்ந்து என்ன வழிபாடு பண்ணால் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளணும். பெண்களாக இருந்தால், கல்யாணமான பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு அப்பா வீட்டு குலதெய்வத்தையும் ஒரு தடவை கும்பிட்டுக்கோங்க. அதோட ஆசை உங்கள் மீது அபரிவிதமாக இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கப் போகிறது. இது 2வது விஷயம். இன்ட்யூஷன் பவர் நிறைய இயங்க போகுதுன்னு சொன்னால் நல்ல ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு எல்லாம் மேற்கொண்டீர்களானால் மிகச்சிறந்த பலன் அப்படின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிதே நடக்கும். 4வது சுவாமிமலை முருகனை ஒரு வகை பிடித்துக் கொள்ளுங்கள். துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக வேண்டும் என்றால் சுவாமிமலை முருகன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. எல்லாமே சூப்பருங்க. சிவன் கோவிலுக்கு போய் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மல்லிகை பூ கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும். துலாம் ராசிக்கு 9வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. 15 வருஷமாவே நீங்க தாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. கடந்த 15 வருஷமா நஷ்டமும் கஷ்டமும் அவப்பேரும் அவமானலும் பல குடும்பங்கள் பிரிஞ்சு போய் பல பேர் தூக்கு மாட்டிக்கிட்ட கூடிய அளவுக்கு உண்டான நஷ்டம், நிறைய பேர் சிறைவாசம் கோபத்தினால இப்படி போன ஜாதகமும் துலாம் ராசிக்காரங்க தான். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏசி காற்றுக்கு கீழே உட்கார்ந்து வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்க. ஒரு ஷோரூம்பு, ப்ரொவிஷன் சோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, 2வது நிறைய புது புது கம்பெனிகளில் உட்கார்ந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மைலாம் நீங்கள் தான் நிறையாவே இருப்பீங்க. ஆனால் இத்தனை வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்லக்கூடியது விதி. ஆனால் 2025 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி 9வது வீட்டில் குரு பகவான் வராரு. 9ஆம் வீட்டில் குரு பகவான் வந்தால் ஓடி போவான்னு சொல்லுவாங்க. எங்கே ஓடி போவான்? பணத்தை தேடி ஓடி போவான். பணங்காசு புரளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு உண்டு. இத்தனை வருஷமாக இடையூறுகளை இன்னல சந்திச்சுக்கக்கூடிய தன்மை உடையவங்க காசு பணம் நிறையா வரும். இந்த காசு பணம் நிறையா வருதுன்னு கேட்டு ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மை பண்ணுவீங்க. இந்த 15 வருஷமா ஏன் நீங்கள் நஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லட்டா, மகாலட்சுமியோடைய அனுகிரகம் உடைய பெண்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க அவங்கவுங்க மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக பற்றி கல்யாணமே நடக்காதுங்க. ஆனால் கல்யாணம் ஆன உடனே தான் நீங்கள் உச்ச நிலைமைக்கே போவீங்க. மனைவியை மறந்துடுவீங்க. இது விதி. இனிமே உங்கள் வியாபாரம் செழிக்கும். உங்கள் மனைவியை நினைங்க. ஏதாவது கிஃப்ட் கொடுங்க. இத்தனை வருஷமாக உங்களுக்கு உங்கள் நோய் பேய் கஷ்டம் நஷ்டத்துக்கு ஆறுதலாக இருந்தவங்க துலாம் ராசிக்காரங்களுடைய மனைவி. இதே துலாம் ராசியில் பெண்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சு போயிருக்கோம். அந்த துலாம் ராசி பெண்களும் இனிமே சேர்ந்து வாழ போறீங்க. நல்ல உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அரசனை போல வாழலாம். குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால துலாம் ராசிக்காரங்கள ஆண்களோ பெண்களோ இருவருமே சொந்த தொழிலில் மேன்மை அடைய போறீங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. பணங்காசுல விளையாடக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரம் வருது. சுக்கிரன் உங்களுக்கு உச்சமாக இருக்காரு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரோக சனியாக வராரு. அப்போ துலாம் ராசியில் வேண்டிக்க வேண்டிய ஆண்கள் நிறைய சம்பாரித்து அதை ஜாலியாக செலவு பண்ணுங்க. மனைவி மக்களை கூட்டு போயிட்டு கோயில்களுக்கு சுற்றி பார்க்குற இடத்துக்கெல்லாம் கூட்டு போங்க. ஆனால் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா குஷ்டம் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு தான். ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய தருணம் துலாம் ராசி ஆண்களுக்கு தான். பெண்கள் மேலே மோக பார்வையில் இருந்தீங்கன்னா யூரினே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படியாம்பட்ட தொழுநோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது சுக்கிரன் கெட்டு போனால் வரும். துரோகம் பண்ணிங்கன்னா தான் மட்டும். மனைவியை நேசிங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிடுங்க, வாழ்க்கையை ரசித்து ருசித்து தாம் மனைவி தாம் மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. துலாம் ராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த வருஷம்தான் யோகம். குப்பைமேடும் கோபுரமாக வரக்கூடிய தருணம் உங்களுக்கு தான்.
பெரிய கார் வாங்க போகிறீங்க, விலை உயர்ந்த கார் வாங்க போகிறீங்க. என்னதான் விலை உயர்ந்த கார் வாங்கினாலும் மனைவியோடைய அமைப்பில் தான் நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு. 2025 உங்களுக்கு யோகத்தை வரக்கூடிய தருணம் நல்லாவே இருக்குது. முறையான வழிபாடுகள், தெளிவான சிந்தனைகள், யோசித்து அலசி ஆராய்ஞ்சு வாழ்ந்தீங்கன்னா வாழ்ந்துடுவீங்க. இல்லை மறுபடியும் கஷ்டப்படணும் அப்படிங்கக்கூடிய தன்மை வந்துச்சுன்னா கோபப்பட்டும் படாதீங்க. வீணான கோபங்கள் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொடுத்துரும். விட்டு கொடுத்து என்ன தொழில் செய்கிறீங்களோ அமைதியாக உட்காருங்க. தான் செய்கிற தொழிலில் வரக்கூடிய லாபத்தை ஏதாவது தானம் பண்ணுறேன்னு வேண்டுங்க. ஏதாவது ஒரு கோயிலுங்களுக்கு வெளியே உட்காந்துருக்கவங்களை சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. ஏதாவது குழந்தைங்க ஹாஸ்டல்ஸு, இப்படி ஏதாவது முதியோர் இல்லம், இப்படி அனாதை இல்லத்துக்கு நான் சம்பாதிக்கிறத ஒரு சின்னதாக கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டுங்க. உச்ச நிலை அடையக்கூடிய தருணம் நீங்கள் தாங்க. மனைவி மக்களோட மகத்தான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை துலாம் ராசிக்கு தான் உண்டு. நிறையா தப்புகள் பண்ணிவிட்டு சிறைவாசம் அடைஞ்சு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரருக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது. தப்பு பண்ணதுக்கு தண்டனை அடைச்சிட்டு வெளியே வரக்கூடிய தருணம் உண்டு. டீனேஜ் குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருங்க. காசு பணத்துக்காக கொலை களவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. மாட்டிங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. இத்தனை வருஷமாக பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. இருந்திருந்தாலும் தெளிவான அமைப்பு இனி வரும் காலம்தான். பொதுவாக துலாம் ராசியில் இருக்க வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ அவங்கவுங்க அம்மா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. துலாம் ராசி ஆண்களும் பெண்களும் அவங்கவுங்களுடைய தாய் மேலே அதிக பாசமாக வச்சுருப்பீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஆகாது, பெண்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் ஆகாது. இந்த மாதிரி நேரங்காலங்கள் இருக்குது. இருந்தாலும் அனுசரித்து போய் வாழ்ந்து வந்தீங்கன்னா வாழ்க்கையை நல்லா ருசித்து வாழலாம். எந்த நோய் நம்பலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் துலாம் ராசிக்கு தான் நிறையாவே இருக்குது. இனி வருங்காலம் 2025, 26 அரசியலில் ஸ்கோப் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்குது. ஆன்மீக ஈடுபாட்டில் பல தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய நேரங்காலத்தை ஒதுக்கிக்கிங்க. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை கொஞ்சம் தானம் பண்ணி இருந்தீங்கன்னா துலாம் ராசி உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் 2025 to 26 சக்ஸஸ்.